நம்ம இன்னும் ஓப்பனாக சொல்லணும்னா விஜய் வேட்பாளர் பட்டியல் அன்னைக்கு வாசிக்கிற அன்னைக்கு தான் விஜய்க்கு தெரியும் நான் சொல்கிறேன். ஏன் சொல்கிறேன்னா, இப்போ விஜய் என்ன பிரதானமாக முன்வைக்கிறாருன்னா, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு ஊழல் கட்சி, வாரிசு அரசியலை நடத்தக்கூடிய விஷயம், அதனால் அதை நாம் மறுக்கணும் அப்படின்ற. ஆனால் யதார்த்தத்தில் இன்றைக்கு தமிழ்நாட்டின் பிரச்சனை ஊழல் தானா? ஆட்சிக்கு அப்படி பண்ணுவோம்னு சொல்லுவாங்க. எப்படி பண்ணுவார்? தரத்தை உயர்த்துவேன், அதெல்லாம் சரி. அவர் மையமா வைக்கிற பிரச்சனை என்னங்க? நான் கேட்கறது என்னன்னா, பிஜேபியும் அதனுடைய அரசியலின் மீது விஜயனுடைய கருத்து என்ன? இந்த 5 வருடங்கள்ல 9 லட்சம் அரசு காலி பணியிடங்கள், ஒன்றிய அரசுடைய காலி பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருக்கு. இது எதை வச்சு டைல்யூட் பண்ணியிருக்கான்? மதவாதம் என்கின்ற அரசியலை வைத்து டைல்யூட் பண்றாங்க. 2-3 சாதியை கொண்டிருக்க கட்சி இருக்கு, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணிக்குள்ள இருக்கு, சீட்டு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஆனா தேர்தலில் மையமாக அந்த கட்சிகள் சாதிய அடையாளங்கள் மூலமான வெறுப்பு பிரச்சாரத்தை பண்றாங்களா, அல்லது சமூக உள்ளடக்கத்தோடு கூடிய சமூக நல்லிணக்கத்தை பேசுறாங்க? வேலு நாச்சியார் வச்சிருக்கோம், காமராஜரை வச்சிருக்கோம், பெரியார் அம்பேத்கரை வச்சிருக்கோம். இப்படி அவங்களுடைய காம்போசிஷன் இருக்கா? இதுவே முரண்பாடா இருக்குன்ற. நான் ஏன் முரண்பாடா இருக்குன்னு நான் சொல்றேன்னா, அவங்களுடைய ஸ்டேஜில் பகவத்கீதையும் கான்ஸ்டியூஷனையும் இருக்கிறாங்க. ஜெயலலிதா அம்மையாருடைய மரணத்துக்கு பிறகான 4 வருடமும் போராட்ட வருடம் தான். ஜல்லிக்கட்டு போராட்டம் 2017, 2018 நீட்டில் அனிதாக்கு மரணத்துக்கு பிறகு நீட் போராட்டம், 2019 மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் போராட்டம், 2019 மீண்டும் 8 வழி சாலைக்கான போராட்டம், அடுத்து விவசாயிகளுடைய போராட்டம். இப்படி 2021 தேர்தல் நடக்கும் காலம் வரை தொடர்ந்து போராட்டம் தான். பாஜக என்னென்ன கொண்டு வந்தோன்னா அதுக்கெல்லாம் தலையாட்டினாங்க. பிஜேபி கூட்டு வந்து விட்டா ஊழல் ஒழிஞ்சிருமா? பிஜேபியோட ட்ராக் ரெக்கார்டு என்ன? சவப்பட்டி ஊழல் கேள்விப்பட்டிருக்கோமா? கார்கில் வாரில் ராணுவ வீரர்களை புதைக்க வாங்கிய சவப்பட்டியில் ஊழல் செஞ்ச கட்சி தானே பிஜேபி. ஊழல் என்றால் அதற்கு முழுமையாக அரசு நிர்வாகத்தை பயன்படுத்திய ஊழல் செய்யக்கூடிய ஒரு அரசு பிஜேபியுடைய அரசு தானே. பகுஜன் சமாஜ் கட்சி தலைவருடைய பொற்கொடி அவர்கள் ஏடிஎம்கே கூட்டணியில் நிற்கிறாங்க. அவர்களுக்கு திரைப்பட இயக்குனர் ப. ரஞ்சித் அவர்கள் ஆதரிச்சிருக்காங்க. ஆம்ஸ்ட்ராங் அவருடைய படுகொலை மூலம் அநீதி நிகழப்பட்டிருக்கலாம் அப்படின்லாம் அவங்க சொல்கிற கிளைம் எல்லாம் சரியானது. ஆனால் அதுக்கான போராட்டத்தை யார்கிட்ட போய் நீங்கள் பண்ணுறீங்க? கொடநாடு கொலை வழக்குனா என்னென்ன தெரியாமல் இன்ன வரைக்கும் நீடிச்சுட்டு இருக்கக்கூடிய ஏடிஎம்கே கூட உட்காந்து உங்களுடைய கொலை வழக்குக்கு நீதி வாங்க போறீங்களா? டைலாக் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் நிர்மல். இன்றைய நேரத்தான சிறப்பு விருந்தினராக இந்திய மாணவர் சங்கத்தினுடைய மாநில செயலாளர் சம்சீர் அகமது நம்முடைய இணைந்திருக்கார். அவங்க பேசுவோம். வணக்கம். வரீங்களா? நல்லா இருக்கு. இந்த சட்டமன்ற தேர்தல் இன்னைக்கு பரபரப்பாக போயிட்டு இருக்கு. விஜய் மனு தாக்கல் பண்ணிட்டாரு, முதல்வர் ஸ்டாலின் மனு தாக்கல் பண்ணிட்டாங்க, எடப்பாடி மட்டும் முன் பிரச்சாரத்தில் இருக்காரு. பட் இந்த தேர்தல் விஜய்க்கு பக்கம் மாணவர்களும் இளைஞர்களும் பெண்களும் பெருந்திரளாக திறந்திருக்காங்கன்னு விஜய் கட்சியினர் சொல்றாங்க. உண்மையிலேயே இளைஞர்கள், பெண்கள், மாணவர்கள் யார் பக்கம் நிற்கிறாங்க? அதாவது விஜய் பக்கம் கணிசமான இளைஞர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறது பொய்யலை, அது ஒரு விதமான உண்மைதான். ஆனால் அந்த இளைஞர்கள் ரிவ்யூ பண்ண வேண்டியது இருக்குது அப்படிங்கிறதா நான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் சொன்ன மாதிரி விஜய், சிஎம், அப்புறம் எடப்பாடி, இப்படி 3 துருவம், அநேகமாக சீமானு சேர்த்துனா ஒரு 4 லைன் ஆஃப் காம்படிஷன் அப்படின்னு வரும்போது, கவர்ச்சிகரமான திட்டங்கள், இலவசங்கள், அதே போல் ஊழல், இப்படி பல அரசியல்கள் மிக்சடாக இந்த தேர்தல் என்பது இருக்க போகுது அப்படிங்கிறத அந்த தேர்தல் அறிக்கைகள், தலைவர்கள் பேசுறது, இப்படியான விஷயங்களில் பார்த்தோம். ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ், குறிப்பாக ஜென்சி, இந்த ஜென்சி 96க்கு பிறகு பிறந்திருக்கக்கூடிய அந்த மாணவர்கள், இளைஞர்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டியது கட்டாயம், அவசியம் என்பது தான் நாம் பேசணும் அப்படின்னு விருப்பப்படுறேன். அப்படி பார்க்கும்போது விஜய் அப்படிங்கிற ஒரு பின்னாடி கூட கணிசமான இளைஞர்கள் இருக்காங்க என்பது பார்க்குறோம், ஊடகங்களில் பார்க்குறோம். அது இருக்குது, ஒரு டாக்ஸிக்காகவும் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். இப்போ விஜய் என்ன பிரதானமாக முன்வைக்கிறாருன்னா, திமுக ஒரு தீய சக்தி, ஆமாம், திமுக ஒரு ஊழல் கட்சி, வாரிசு அரசியலை நடத்தக்கூடிய விஷயம், அதனால் அதை நாம் மறுக்கணும் அப்படின்றார். ஆனால் யதார்த்தத்தில் இன்றைக்கு தமிழ்நாட்டின் பிரச்சனை ஊழல் தானா, அல்லது இன்றைக்கு தமிழ்நாட்டின் பிரச்சனை என்பது வாரிசு அரசியல் தானா? இதெல்லாம் டெமோக்ராட்டிக்கான விஷயத்துக்குள் உரையாடல் நடத்த வேண்டியது அவசியம். ஜனநாயக மீதான தேர்தல் தானே இது, ஜனநாயக தேர்தல் தான். ஸோ அதன் மீது உரையாடல்கள் நடத்தணும். ஆனால் மையமான பிரச்சனை என்பது மதவாதம் தான் அப்படிங்கிறத நம்ம அழுத்தமாக சொல்ல வேண்டியது இருக்கு. கொள்கை எதிரியாக வச்சிருக்காருல்ல விஜய், கொள்கை எதிரியாக வச்சிருக்காரு விஜய். திருப்பரங்குன்றம் விஷயத்தில் என்ன மக்களுக்கு சொல்றாரு? நம்ம அவர் பேர் என்ன, வீரத்துறவியோ ஒரு பேர் சொன்னாங்களே, அவர் ராமரவிக்குமாரின் பக்கமா, அல்லது தமிழ்நாடு அரசு எடுத்த நிலைப்பாட்டின் பக்கமா, அல்லது அவருக்கு ஒரு அப்சர்வேஷன் இருக்குல்ல, வாட் இஸ் யுவர் அப்சர்வேஷன் அபவுட் திருப்பரங்குன்றம் அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கணும். நீ திருப்பரங்குன்றத்தில் மட்டும்தான் அந்த இஷ்யூவா அப்படின்னா, அதை தொடர்ந்து இது போன்ற மலைப்பகுதிகளில் இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லையும் இந்த கிளாஷை டெவலப் பண்ணுறாங்க.
தமிழ்நாட்டில் தேவையற்ற ஒரு விவாதத்தை உருவாக்குறாங்க. அதுதான் வந்து திண்டுக்கல்ல பேகம் ஹஜ்ரத் மஹால்னுடைய அந்த பிரச்சனையை எழுப்பி அங்கே ஏதோ ஒரு கோயில் இருந்தது, அதை எடுத்து கீழே கொண்டு வந்து திப்பு சுல்தான் வச்சுட்டாரு அப்படிங்கிற இந்த மாதிரி. இது என்ன பண்ணும் அப்படின்னா, நான் ஏன் இது ரொம்ப மதவாதம் முக்கியமான பிரச்சனை அப்படின்னு சொல்றேன்னா, நீங்க எப்போ இந்த மாதிரியான கிரைசிஸ்குள்ள போய் ஒரு யூத் செக்ஷன் சிக்கிக்குதோ, அப்போ அந்த யூத்துக்கான ப்ராப்பர் எஜுகேஷன், ப்ராப்பர் எம்ப்ளாய்மெண்ட், சோஷியல் அஃபிலிடேஷன், சமூக உள்ளடக்கத்துடன் கூடிய உயர்வு இருக்கு பாருங்க, அதையெல்லாம் மறந்துடுவான். நீங்க அதான் இன்னைக்கு பீகார்ல, உத்தரப்பிரதேசத்துல, மத்திய பிரதேசத்துல இருக்கக்கூடிய பிரச்சனை. ஆட்சிக்கு வந்து அப்படி பண்ணுவேன்னு சொல்றாருல. எப்படி பண்ணுவாரு? கல்வி தரத்தை உயர்த்துவேன், மருத்துவ அதெல்லாம் தரத்தை உயர்த்துவேன். அதெல்லாம் சரி. அவர் மையமா வைக்கிற பிரச்சனை என்னங்க? நான் கேட்கறது என்னன்னா, பிஜேபியும் அதனுடைய அரசியலின் மீது விஜயனுடைய கருத்து என்ன? ஏன் நான் அதை ரொம்ப கிளாரிட்டி இல்லாமல் இருக்காருன்னு நான் சொல்றேன்னா, தமிழ்நாட்டில் நடந்த பிரச்சனையில அவர் எந்த கருத்துமே சொல்லலை, சரிதானே? அப்போ இது வந்து ஒரு ஒரு கேம்பிளிங் மாதிரி போயிடக்கூடாது. ஸ்டாலினுக்கு எதிராக நான் இருக்கேன், என்கிட்ட கொஞ்சம் யூத் இருக்கு, அதனால நான் தான் அப்படின்றது அல்ல பிரச்சனை. தமிழ்நாட்டின் பிரச்சனை ஏன் ஸ்டாலின் அப்படின்ற ஒரு சிஎம்ஐயோ அல்லது திராவிட முற்போக்கு கழகத்தின் தலைமையில் இருக்கக்கூடிய இந்த கூட்டணியோ அழுத்தமாக நான் பேச வேண்டியது இருக்குன்னு சொன்னா, அது திமுக என்கின்ற கட்சி ரொம்ப ஜெனியூனான கட்சி, அதனுடைய கூட்டணி கட்சிகள் ரொம்ப ஜெனியூனிட்டின்னு சொல்லலை. ஆனா அந்த கூட்டணி நடத்தக்கூடிய போராட்டம் இருக்குல்ல, யாருக்கு எதிரான போராட்டம்? நீங்க ரொம்ப சிம்பிளா எடுத்துக்கோங்க தோழர். உத்தரப்பிரதேசத்தை இந்த காலகட்டத்தில் தோழர் ஜான் பிரிட்டாஸ் அவர்கள் பாராளுமன்றத்தில் எழுப்பின கேள்வியின் மூலமாக, நியூ எஜுகேஷன் பாலிசி இம்ப்ளிமெண்டேஷன் மூலமா எத்தனை அரசு பள்ளிகள் மூடப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. கிட்டத்தட்ட 48,000க்கு மேற்பட்ட ஸ்கூல்ஸ் 5 இயர்ஸ்ல மூடியிருக்காங்க. 48,000 ஸ்கூல் உத்தரப்பிரதேசம், குஜராத். நியூ எஜுகேஷன் பாலிசி இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கக்கூடிய ஸ்டேட்ஸுடைய ஓவரால் கவுண்ட் 48,000 கிட்ட வருது. இந்த 48,000 ஸ்கூல் மூடப்பட்டிருக்கிற சம்பந்தமா அங்க இருக்கக்கூடிய யூத்துக்கோ, அங்க இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ என்ன விஜிலண்ட் இருக்கு? என்ன அவங்க அதன் மீது அவங்களுடைய கருத்து என்ன? அவனோட கருத்தெல்லாம் இப்ப துரந்தர் 2 வந்துருச்சு, பாகிஸ்தான் எதிரிட்டு போயிட்டு இருக்கிறான். நீங்க அதுக்கு முன்னாடி வந்து மும்பையில் இருக்கக்கூடிய யூத்ஸ் எல்லாம் எங்க கிளம்பி போனா, அங்க இருக்கக்கூடிய அவுரங்கசீப்போட பையனோட சமாதி அங்க இருக்கு, அதை உடைக்கிறேன்ட்டு போனான். அது ஒரு படம் வந்தது, அது என்னமோ ஒரு நல்ல ஒரு படம். அதுல காரணம் வந்து சத்ரபதி சிவாஜியை வந்து கொடுமை பண்ணதே இந்த இஸ்லாமிய மன்னர்கள் தான். ஆனா மும்பையுடைய, உத்தரப்பிரதேசனுடைய யூத்துக்கு அந்த மாநிலத்தில் மூடப்பட்டிருக்கக்கூடிய அரசு பள்ளிகள் மீதான கவனமே இல்லை. அங்கே உத்தரப்பிரதேசத்திலேயோ பம்பாயிலேயோ இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அவங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை என்பதன் மீதான கவனமே இல்லை. இந்த 5 வருடங்கள்ல 9 லட்சம் அரசு காலி பணியிடங்கள், ஒன்றிய அரசுடைய காலி பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருக்கு. 9 லட்சம் காலி பணியிடம்னு சொன்னா 9 லட்சம் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வாய்ப்பு. அந்த 9 லட்சம் குடும்பம் கடுமையான வறுமையில் இருக்கக்கூடிய குடும்பமாக இருக்கலாம், சாதிய ரீதியாக ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய குடும்பமாக இருக்கலாம், வேலைவாய்ப்பு, அரசு வேலைவாய்ப்பே தங்களுடைய குடும்ப வரலாற்றில் இல்லாத குடும்பமா இருக்கலாம். இந்த மாதிரியான இடங்களிலிருந்து அரசு வேலை பெறக்கூடிய 9 லட்சம் இளைஞர் இளம் பெண்களுடைய வேலை வாய்ப்பை ஒன்றிய அரசு மறுத்திருக்கு. இது எதை வச்சு டைல்யூட் பண்ணியிருக்கான்? மதவாதம் என்கின்ற அரசியலை வைத்து டைல்யூட் பண்றாங்க. அதன் பின் அந்த மதவாத வெறுப்பு பிரச்சாரத்துக்கு பின்னாடி இளைஞர்களை அணிதிரட்ட வேண்டும் என்று RSS பிஜேபி முன்னெடுக்கின்ற போது, அது தமிழ்நாட்டிலையும் ட்ரையல் அண்ட் எரருக்குள்ள அவங்க கொண்டு வரும்போது, விஜய் தன் பக்கம் இவ்வளோ இளைஞர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விஜய் அதுக்கு எதிராக அந்த இளைஞர்களை பக்குவப்படுத்தணும்ல, தயார்படுத்தணும்ல. தமிழ்நாட்டில் அப்படி ஒரு விஷயம் நடக்கல, ஸ்டாலின் அப்படி ஒரு விஷயத்தை வச்சு இன்னைக்கு அதை வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்றாப்புல, மதவாதத்தை வச்சு. தமிழ்நாட்டில் அப்படி ஒரு விஷயம் நடக்கலைன்னா சசிகுமாரனுடைய மரணத்தை ஒட்டி கோவையில் நடந்த கலவரத்தை என்னன்னு சொல்வது? விஜய்க்கு தெரியுமா அதெல்லாம்? தமிழ்நாட்டில் நடந்த மண்டையக்காடு கலவரத்தை என்ன என்று சொல்வது? தமிழ்நாட்டில் நடந்த கோவை கலவரத்தை என்னன்னு சொல்வது? திருப்பரங்குன்றத்துல அரசு நிர்வாகம் உறுதியோடு டீல் பண்ணலைன்னா ஏடிஎம்கே கவர்மெண்டா இருந்தா அங்க கலவரம் நடந்திருக்கும். அமல்ராஜ் என்ன சொன்னாரு அந்த கலவரத்துக்கு அன்னைக்கு கோயம்புத்தூருடைய கமிஷனரு? அப்போ இதெல்லாம் விஜய் வந்து தெரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டிலும் அப்படியெல்லாம் வந்து ரொம்ப மெச்சூராலாம் கிடையாது. இங்கேயும் சிவில் சொசைட்டிக்குள்ள, சமூகத்துக்குள்ள ஊடுருவக்கூடிய வேலைகளை RSS தொடர்ந்து செய்யறாங்க. சாதிய இயக்கங்களை பயன்படுத்துறாங்க அதுக்கு. அதெல்லாம் இளைஞர்களை டைல்யூட் பண்ணுது. நீங்க சரி, விஜயனுடைய நிலைப்பாடு வந்து கவின் படுகொலையில் என்ன? பிஜேபியோட நிலைப்பாடு கவின் படுகொலையில் என்ன? விஜயோட நிலைப்பாடு கவின் படுகொலையில் இப்படி பாருங்க. அப்போ சாதிய பிரச்சனைகள் குறித்தோ மத பிரச்சனைகள் குறித்து இதுதான் முக்கியமான தமிழ்நாட்டின் போராட்டமே. சமத்துவம், அசமத்துவம், இது ரெண்டுக்கு இடையில ஈக்குவாலிட்டி, அன்ஈக்குவாலிட்டி உனக்கு விதிக்கப்பட்ட தர்மம்னு சொல்ற ஒரு கூட்டணி, அது மனிதர்களுக்கு, மனித பண்புகளுக்கு எதிரானது என்று சொல்கின்ற மற்றொரு கூட்டணி. இதற்கு இடையில சண்டை நடக்கும்போது நீங்க சொல்லலாம் இதுக்குள்ள சாதிய கட்சி இருக்க,
2-3 சாதியை கொண்டிருக்க கட்சி இருக்கு, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணிக்குள்ள இருக்கு, சீட்டு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஆனா தேர்தலில் மையமாக அந்த கட்சிகள் சாதிய அடையாளங்கள் மூலமான வெறுப்பு பிரச்சாரத்தை பண்றாங்களா அல்லது சமூக உள்ளடக்கத்தோடு கூடிய சமூக நல்லிணக்கத்தை பேசுறாங்களா? அப்ப சாதிய கட்சிகளை கூட ஒரு கூட்டணிக்குள் அகாமடேட் பண்ணி சமூக நல்லிணக்கம் பேச வைக்கிறது பாசிட்டிவா நெகட்டிவா? இதுதான் இளைஞர்கள் டிஸ்கஸ் பண்ண வேண்டிய பண்ணு. ரொம்ப நேரோவா பார்க்கக்கூடாது, ரொம்ப ரொம்ப நுட்பமா பார்க்கணுங்க பாலிடிக்ஸை. இல்லைங்க, அவர் வந்து நான் எல்லா அரசியல் நிகழ்வுகளையும் கவனிச்சுக்கிட்டே தான் இருந்தேன். எந்த திட்டமும் எந்த பிளானும் இல்லாம விஜய் இறங்கிட்டு வரான். வெறும் விஜய் மேல எந்த நம்பிக்கை இல்லாம மக்கள் இல்லை, நான் விஜய் வந்து அரசியலுக்கே தகுதியற்றவர், அவர் ஒரு சினிமா நடிகர், அவர் ஏன் அரசியலுக்கு வரணும்லாம் நான் கேட்கல. இந்த தேர்தலில் இளைஞர்கள், விஜய் ஆதரிக்கக்கூடிய இளைஞர்கள் இந்த கேள்வியை விஜய் மத்தியில் வையுங்கள்னு சொல்றேன். பரவாயில்ல, மாற்றம் தேவைன்னு கேட்குறாங்க. மாறி மாறி இவங்க தான் இருக்கிறாங்க, ஒரு மாற்றம் வரட்டுமே. இல்லை, அது அந்த டெண்டன்சி இருக்கா அப்படின்னா இந்த ஜென்செட்டுக்கு இருக்கு, ஒரு மாற்றம் வேணும். இப்போ நேபாள் அப்படிதான் ஒரு பெரிய புரட்சி பண்ணாங்க. வந்தோடனே அவன் என்ன பண்ணியிருக்கான்? பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகளுக்குள் அரசியல் பேசுவதை தடை செய்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அவன் அந்த ஜென்செட்டுடைய போராட்டத்துக்கு மிக முக்கியமானதே ஸ்டூடெண்ட்ஸோடைய பாலிடிக்ஸ் பேசுனது தான். வந்து எங்க கை வைக்கிறாங்க? அப்போ மாற்றம் வேணும்னு நம்ம எடுக்கக்கூடிய முடிவு ஏமாற்றம் அடைஞ்சிடக்கூடாது. உறுதியான நிலைப்பாடை எடுக்க முடியாத ஒரு நபரால் நீங்க அவங்க வச்சிருக்கக்கூடிய அந்த காம்போசிஷன் இருக்குல்ல, டிவிக்கே வச்சிருக்கக்கூடிய கொள்கை காம்போசிஷன், வேலு நாச்சியாரை வச்சிருக்கோம், காமராஜரை வச்சிருக்கோம், பெரியார் அம்பேத்கரை வச்சிருக்கோம், இப்படி அவங்களுடைய காம்போசிஷன் இருக்கா, இதுவே முரண்பாடா இருக்குன்ற. நான் ஏன் முரண்பாடா இருக்குன்னு நான் சொல்றேன்னா, அவங்களுடைய ஸ்டேஜ்ல பகவத்கீதையும் கான்ஸ்டியூஷனையும் வைக்கிறாங்க. ஹார்ட் கோர் பகவத்கீதையை வச்சுக்கிட்டு கான்ஸ்டியூஷன் எப்படி நீங்க ஒட்டுக்கா வைக்க முடியும்? பகவத்கீதைக்குள் எல்லா மதத்துக்குள்ளேயும் சீர்திருத்தம் வேணும்னு தான் பேசுறோம். அப்ப இந்தியா சந்தித்திருக்கக்கூடிய பிரச்சனைகள் மிக முக்கியமானது வர்ணாசு முறை அப்படின்னு சொன்னா, அந்த வர்ணாசிரம முறையை உறுதிப்படுத்தக்கூடியதையும் கான்ஸ்டியூஷனை ஒட்டுக்கா வைக்கக்கூடிய பேரடாக்ஸ் இருக்குல்ல, அதை எப்படி அந்த இளைஞர்கள் பாக்குறாங்க? அவங்க ரிவ்யூ பண்ணணும்ன்றனா, அதாவது நான் என்ன சொல்றேன்னா, விஜய் மறுக்கப்பட வேண்டியவர், விஜய் நிராகரிக்கப்பட வேண்டியவர், அல்லது இந்த தேர்தலோடு விஜய் போக வேண்டியவர், இந்த தேர்தலுக்கு அவர் வந்திருக்க வேண்டியவர் அல்ல அப்படின்னு சொல்லல. நாம என்ன சண்டைக்குள்ள என்ட்ராகணும்? நாம ஒரு இளைஞர் என்கின்ற முறையில் இளம் ரத்தம்னு சொல்றோம்ல, அந்த எனர்ஜி, த யங் எனர்ஜி ஷுட் ஃபைட் ஃபார் த சோஷியல் ஹார்மோனின்ற. நான் சமூக நல்லிணக்கம் தான் நாம சமூகமாக அமைதியா இருந்தாதான் ஊழலுக்கு எதிராக சண்டை கட்ட முடியும், கல்வி வேலை வாய்ப்புக்காக சண்டை கட்ட முடியும், நிரந்தரமான நிஜமான மாற்றத்துக்காக சண்டை கட்ட முடியும். சும்மா கட்சி மாறுறதெல்லாம் மாற்றம், கட்சி மாறுறதா மாற்றம், கட்சி மாறுவதெல்லாம் மாற்றம். மக்களின் வாழ்வாதாரத்தில் நிரந்தர மாற்றம் ஏற்படக்கூடிய கொள்கை, பொருளாதார, அரசியல் சார்ந்த மாற்றம் வேணும். அந்த மாற்றத்தை நீ கவனம் செலுத்தணும்னாலே மக்கள் ஒருவருக்கொருவர் சாதியை சொல்லி மதத்தை சொல்லி சண்டை கட்டிக்க கூடாது. அதுக்கு தான் அந்த பீஸை மெயின்டைன் பண்ணணும். அதுதான் யூனிவர்சிட்டியின் டைவர்சிட்டின்னு அழுத்தமாக சொல்றக்கூடிய விஷயம்னா, வேற்றுமை இருந்தாலும் நாம் ஒன்றுபட்டு இருக்க வேண்டும் என்கின்ற அந்த கான்செப்டோட இந்த தேர்தலை பார்க்கணும்னா, விஜய் அவருடைய அரசியல் நிலைப்பாடு திமுகவை விமர்சிப்பதை விட டபுள் மடங்கு எங்க விமர்சிக்கணும்? ஒரு எடப்பாடியை விட்டுருங்க, பிஜேபி விமர்சிக்கணுமா இல்லையா? 9 லட்சம் காலி பணியிடங்கள் சம்பந்தமாக விஜயோட நிலைப்பாடு என்ன? இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்புக்கு என்ன சொல்றாரு? இன்னைக்கு வந்து 1 டிகிரியோ 2 டிகிரியோ முடிச்சுட்டு கிக் எக்கனாமியில வேலை செய்யக்கூடிய டிஜிட்டல் கண்டென்ட் கிரியேட்டர்னு சொல்லி வந்து தன்னுடைய நாட்களை கடத்தி கொண்டிருக்கக்கூடிய முறையான வேலை வாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு விஜய் என்ன சொல்றாரு? தமிழ்நாட்டில் தமிழ்நாடு அரசின் மீது நீங்க இவ்வளவு குற்றச்சாட்டு வைக்கிறீங்களே, தமிழ் புதல்வன் திட்டம்னு ஒரு திட்டம் இருக்குல்ல, புதுமை பெண்ணுன்னு ஒரு திட்டம் இருக்குல்ல, நான் முதல்வர்னு ஒரு திட்டம் இருக்குல்ல, விடுபட்டக்கூடிய மத்திய அரசால் கைவிடப்பட்டிருக்கக்கூடிய ஸ்காலர்ஷிப்பை திரும்ப கொடுக்குறேன்னு சொல்றாருல்ல திமுகவுடைய தலைவர் தேர்தல் அறிக்கையில, இதெல்லாம் உங்களுடைய நிலைப்பாடு என்ன? தமிழ்நாட்டினுடைய கல்வி உயர்த்துவதற்கு உங்களுடைய நிலைப்பாடு என்ன? தமிழ்நாட்டு இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பை முன்னெடுப்பதற்கு உங்களுடைய நிலைப்பாடு என்ன? அரசு பள்ளி மாணவர்களுக்கு உள்ளிட ஒதுக்கீட்டை உயர்த்துவேன்னு எடப்பாடி சொல்லியிருக்காரு. 7.5 இருந்து 10க்கு கொண்டு போவேன்னு சொல்லியிருக்காரு. விஜய் என்ன சொல்றாரு அது சம்பந்தமா? தேர்தல்னா சும்மா ஃபேன் பேஸ்ல மட்டும் நடத்தக்கூடாது தோழர். மாற்றம்னு என்னது? யதார்த்தத்திலிருந்து மாறணும், கனவுல இருந்து மாறுறது கிடையாது. அப்படி மாற முடியுமா? அப்படி மாற முடியுமா? அப்படின்னா முடியாது. நீங்க தமிழ்நாடு அரசுக்கு வர வேண்டிய நிதியை எவ்வளவு தூரம் ஒன்றிய அரசு வெட்டி சுருக்கி இருக்குங்கிற விவரம் விஜய்க்கு தெரியுமா? நாளைக்கு விஜய் வந்தா ஒன்றிய அரசு தாராளமா ரிலீஸ் பண்ணிடுமா? அப்ப வெட்டி சுருக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நிதியில இருந்து தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ண போறேன், அந்த நிதியை பெறுவதற்கு என்ன போராட்டம் பண்ண போறேன், இதெல்லாம் மக்கள் மத்தியில் வெளிப்படையா சொல்லலைனாலும் கூட தன்னுடைய தேர்தல் அறிக்கையிலேயாவது அதெல்லாம் இடம்பெறணும்ல. அப்படியான விஷயங்கள் என்ன இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறியா இருக்கு. நீங்க வெறும் ரசிக மனப்பான்மையிலிருந்து மட்டுமே நீங்கள் தலைவரை தேர்ந்தெடுப்பீர்கள் என்று சொன்னார் உங்களுடைய ஜனநாயக உரிமை. நீங்க யாருக்கு வேணாலும் ஓட்டு போடலாம், நீ இவருக்கு தான் ஓட்டு போடணும், அப்பதான் நீ நல்லவன், அப்பதான் நீ தமிழன், அப்பதான் நீ இந்தியன்னு நம்ம சொல்ல வரல. அதுவே ஒரு எக்ஸ்பிளாய்டேஷன்.
அப்படியெல்லாம் நான் சொல்லலை. ஆனால் நீ என்ன இடத்துல இருக்க, நான் இப்போ இருக்கேன், எனக்கு வந்து என்ன பிரச்சனை, எனக்கு வேலை வாய்ப்பு பிரச்சனையா, எனக்கு ஸ்காலர்ஷிப் பிரச்சனையா, அல்லது எனக்கு என் குடும்பத்தில் என்ன பிரச்சனை, இந்த இடங்கள் இருந்து இந்த தமிழ்நாட்டுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற இந்த அம்சத்தோட உள்ளடக்கிய ஒரு பார்வையில் இளைஞர்கள் வாக்கு நோக்கி நகரணும் இல்லை, அப்படி நகர்வது தான் ப்ராக்டிக்கலாக சரியானது அப்படின்னு நான் சொல்கிறேன். அது உங்களுடைய சாய்ஸ் யாராக வேணாலும் இருக்கலாம். ஆனால் நான் உறுதியாக நம்புகிறேன், தமிழ்நாட்டு இளைஞர்களுடைய சாய்ஸ் என்டிஏ ஏடிஎம்கே அலையன்ஸாக இருக்காது. ஏன் இருக்காதுன்னா, தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு நம்ம ஜல்லிக்கட்டு போராட்டம் நடத்தின அனுபவம் இருக்குது, இதே ஜென்சிக்கு இருக்குது. நீட்டுக்கு எதிரான போராட்டம் நடத்தின அனுபவம் இதே ஜென்சிக்கு இருக்குது. பேருந்து கட்டண உயர்வின் போது என்ன நடைமுறை இந்த அரசு கையாண்டது என்பது இந்த ஜென்சிக்கு இருக்குது. ஸ்டெர்லைட் போராட்டத்தில் உற்றிருந்தா இன்னும் பல பேர் இறந்து போயிருப்பான் துப்பாக்கி சூட்டில். அந்த அப்பாவி இளைஞர்கள், ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக போராடியவர்களை இந்த அரசு கார்ப்பரேட் நலனுக்காக எப்படி கையாண்டது என்பது அனுபவம் இருக்குது. அப்படி உறுதியாக இந்த அரசு சில குறைகளை செய்திருந்தாலும் கூட என்டிஏ அல்லது பாஜகவின் அழுத்தத்தால் நடைபெற்ற அதிமுக அரசை போல இல்லை என்பது அவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் ஆசோலேஷன் இல்லாமல் இதை நம்ம வந்து இன்னொன்று, அரசு நம்ம வந்துட்டதாலே அவங்க பண்ணுறதெல்லாம் நம்ம ஏற்றுக்கணும் அவசியம் கிடையாது. இப்போ நீ திமுக ஓட்டு போட்ட, ஏன் ஓட்டு போடுற, இந்த சென்ஸ்லேருந்து நான் போடுறேன், திமுகவுடைய கூட்டணிக்கு இந்த சென்ஸ்லேருந்து நான் போடுறேன். அதே நேரத்தில் உங்களுடைய கட்சிக்குள், உங்களுடைய அரசுக்குள் இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருந்தால் அதுக்காக நான் தொடர்ந்து போராடுவேன் என்பதுதான் இளைஞர்களுடைய குணமே தவிர, ஏன் வந்துட்டாலே இப்படி பண்ணிடுவான் அதனால் நான் ரிஜெக்ட் பண்ணுறதுனால அது தப்பித்தவரையும் கூட அதிமுக பாஜக கூட்டணிக்கு பலன் அடைஞ்சிடக்கூடாது. அப்படி பலனடைஞ்சால் தமிழ்நாடு சந்திக்கிற அந்த 5 வருஷம் நீங்கள் எடுத்துக்கோங்க, ஜெயலலிதா அம்மையாருடைய மரணத்துக்கு பிறகான 4 வருடமும் போராட்ட வருடம் தான். நீங்கள் நீட் போராட்டம், ஜல்லிக்கட்டு போராட்டம் 2017, 2018 நீட்டில் அனிதாக்கு மரணத்துக்கு பிறகு நீட் போராட்டம், 2019 மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் போராட்டம், 2019 வந்து மீண்டும் வந்து 8 வழி சாலைக்கான போராட்டம், அடுத்து விவசாயிகளுடைய போராட்டம், இப்படி 2021 தேர்தல் நடக்கும் காலம் வரை தொடர்ந்து போராட்டம் தான். இந்த அரசு எடுத்த எல்லா முடிவுகளும் பாஜக என்னென்ன கொண்டு வந்தோன்னா அதுக்கெல்லாம் தலையாட்டினாங்க. அதனுடைய விளைவு என்ன? புதிய கல்விக் கொள்கையை ஆதரிச்சாங்க. இது சிஏ என்ஆர்சி என்பிஆர் சட்டத்துக்கு எடப்பாடி என்ன சொன்னார், யாரா பாதிக்கப்படுவா என் கண்ணு முன்னாடி கூட்டு வந்து காட்டுங்க நாங்க. அப்போ அந்த அரசு என்னென்னலாம் பார்லிமெண்ட் மூலமாக மக்களை திணிக்கணும்னு நினைச்சதோ அது எல்லாத்துக்கும் ஏற்றுக்கிட்டாங்க. தங்களுடைய ஆட்சியை காப்பாற்றிக்கணும், அமைச்சரவையை காப்பாற்றிக்கணுங்கிறது இடத்துல இருந்து அவங்க பண்ணாங்க. அது இந்த காலகட்டத்தில் இருக்கா? ஃபைட் இருக்குல்ல, வெற்றியோ தோல்வியோ, அரசு போராடுதில்ல, ஒரு அரசே போராடுதில்ல. நீங்க தமிழ்நாடும் கேரளாவும் அதுதான் நீங்க கத்துக்க வேண்டியது இருக்கு. அரசே போராடுதில்ல. நீங்க கேரளாவுடைய முதல்வரே ஒன்றிய அரசுக்கு எதிராக டெல்லியில போய் போராடினார்ல, நிதி வெட்டி சுருக்குனது சம்பந்தமாக. தமிழ்நாடுடைய முதல்வரே நீங்க போய் போராடுறாருல்ல. அப்போ இந்த போராட்டத்தை இளைஞர்கள் ஊக்குவிக்க வேணும்னு நான் சொல்றேன். அப்படி போராட்டத்தை ஊக்குவிக்கும் போதுதான் இந்த அரசில் இருக்கக்கூடிய குறைகளையும் நம்மளால வந்து போராட முடியும். அரசு வந்துட்டதாலே அது அப்படிதான் அப்படின்ற முடிவுக்கு பார்க்கணும். ஏன் நீ ஊழல் இருந்தா ஊழலுக்கு எதிராக போராடு. ஆனா அதை காரணமா காட்டிட்டு யாரை கூட்டு வரன்னு நினைக்கிற? நீ பிஜேபியை கூட்டு வந்து விட்டுறோம்னு நினைக்கிறியா? பிஜேபி கூட்டு வந்து விட்டா ஊழல் ஒளிஞ்சிருமா? பிஜேபியோட ட்ராக் ரெக்கார்டு என்ன? சவப்பட்டி ஊழல் கேள்விப்பட்டிருக்கோமா? ராணுவ வீரர்களை கார்கில் வாரில் ராணுவ வீரர்களை புதைக்க வாங்கிய சவப்பட்டியில் ஊழல் செஞ்ச கட்சி தானே பிஜேபி. இன்னைக்கு ரஃபேல் பத்தி வெளிப்படையா பேசுறதுக்கு தயாரா இருக்கா? நாடாளுமன்றத்தில் விவாதிக்க ஒன்றிய அரசு தயாரா இருக்கா? பிஎம் கேருடைய சம்பந்தமாக நாடாளுமன்றத்தில் விவாதிக்க தயாராக இருக்கிறதா? ரிலையன்ஸ் நிறுவனத்துக்கு ஆஸ்திரேலியாவில் கொடுக்கப்பட்ட கோல் ஒப்பந்தம் சம்பந்தமாக நாடாளுமன்றத்தில் விவாதிக்க தயாரா இருக்கா? ஊழல் என்றால் அதற்கு முழுமையாக அரசு நிர்வாகத்தை பயன்படுத்திய ஊழல் செய்யக்கூடிய ஒரு அரசு பிஜேபியுடைய அரசு தானே. அப்ப அது விஜய்க்கு ஊழலுக்கு எதிரானவர் என்று சொல்லி விஜய்க்காக நாம் செலுத்தக்கூடிய வாக்கின் மூலமாக யதார்த்தமாக வந்து அதிமுக பாஜக அது சாதகமாக அமைந்தா அது என்ன விளைவுகளை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தும்? ஸோ இந்த தமிழ்நாட்டோட பிரச்சனை தமிழ்நாடு நடத்தக்கூடிய போராட்டம் தான். தமிழ்நாடு நடத்தக்கூடிய போராட்டம் என்பது இந்தியாவிற்கு வழிகாட்டக்கூடிய போராட்டம். இந்து முஸ்லீம் பிரச்சனைகள் அல்ல, சாதிய பிரச்சனைகள் அல்ல, சமத்துவத்திற்கான, சமூக நல்லிணக்கத்திற்கான, அரசு இயந்திர மதசார்பற்ற தன்மையோடு இயங்குவதற்கான, எல்லா மதத்தினருக்கும் சம உரிமையை பாதுகாப்பதற்கான போராட்டம் தமிழ்நாடு நடத்துகின்ற போது தமிழக இளைஞர்கள் என்று சொல்றேன்னா, தமிழண்டா என்று சொல்றேன்னா, அதுதானே நம்ம ஜல்லிக்கட்டு படத்துல டைலாக் வச்சோம், இதன் பக்கம் தான் நிக்கணும். அதுதான் சரியா இருக்கும். நீங்க ரிவ்யூ பண்ணுங்க. ஆனா பிளைண்டா எனக்கு இவரை பிடிச்சிருக்கு அப்படிங்கிற காரணத்திற்காக இங்க வாக்களிக்க வேண்டாம் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. ஒவ்வொரு வாக்குக்கும் வேல்யூ இருக்கு, ஒவ்வொரு வாக்குக்கும் வேல்யூ இருக்கு அப்படிங்கிறத கவனத்தில் கொள்ளணும். இந்த லிஸ்ட்டுக்குள்ளேயே அண்ணன் சீமான் வரமாட்டாரு. ஏன் வரமாட்டாருன்னா, நான் சீமான் அவர் பேசுறதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும், ஆனா ஒரு கட்சி நடைமுறைக்குள்ளேயே ஜனநாயகம் இல்லை. சீமான் ஓட்ட விஜய் வாங்கினாலும் விஜய் ஓட்ட சீமான் வாங்கினாலும் இளைஞர்கள் என்ற பதத்தில் இருக்கக்கூடிய இளம் வாக்காளர்கள், புதிய வாக்காளர்கள் சிந்தித்து வாக்களிக்க வேணும் அப்படிங்கிறது என்னுடைய
அது விஜய் ரசிகர்கள் தான் யோசிக்க வேண்டும். ஆமா. அடுத்ததா இப்ப விஜய் அறிவித்திருக்கக்கூடிய வேட்பாளர்கள், அந்த வேட்பாளர்கள் பட்டியல்ல முக்காவாசி பேர் பல்வேறு குற்ற வழக்குகள் வாங்கினதாகவும், பிஜேபி கட்சியில சீட்டு கிடைக்காம, ஏடிஎம் கட்சியில சீட்டு கிடைக்காதவும், விஜய் கிட்ட வந்து சீட்டு கிடைச்சதாகவும் நிறைய விமர்சனங்கள் வந்திருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, இது வழக்கமாக எல்லா கட்சியும் பண்ணுற விஷயம் தான். ஒரு கட்சியில் அதிருப்தியான ஆட்கள் வெளியேறினாங்கன்னா இன்னொரு கட்சியில் சீட்டு கொடுக்கறது அது நார்மலாக இந்த 2 கட்சிக்குள்ள நடக்கும். ஆனால் விஜய் ஒரு மாற்றத்தை நோக்கி வரும்போது அதுலயும் இதே மாதிரியான விஷயங்கள் நடக்கிறது தானே? இல்லை, அதை வந்து நம்ம ரொம்ப போட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க வேண்டியது எல்லா கட்சியும் நடக்கிறது தான். மாற்றம் முன்னேற்றம்னு வந்தவங்களும் அப்படிலாம் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் நீங்கள் குற்ற வழக்குன்னு வரும்போது வெறும் குற்ற வழக்கு பார்க்கக்கூடாது. குற்ற வழக்கில் 2 விதமாக பார்க்கணும். கிரிமினல் அஃபென்ஸ் அல்லது சிவில். இந்த கிரிமினல் அஃபென்ஸ் சிவில் அஃபென்ஸுக்குள்ளேயே மக்களுக்கான போராட்ட வழக்கா, தனிநபர் ஒழுங்கு நடவடிக்கைகள், தனிநபருடைய நடவடிக்கைகளால் ஏற்பட்டிருக்கக்கூடிய வழக்கா? ஒழுங்கு நடவடிக்கையா தான் இருக்கும். அப்படி இருந்ததுன்னா அப்படியான ஆட்களை வச்சுட்டு என்ன நீங்க மாற்றத்தை கொடுக்க முடியும்? ஒரு கொலைகாரனை வச்சுக்கிட்டு, ஒரு கஞ்சா வியாபாரி வச்சுக்கிட்டு, ஒரு ஹியூமன் டிராஃபிக் பண்றவனை வச்சுக்கிட்டு, சாதி சங்க தலைவரை வச்சுக்கிட்டு நீங்க என்ன மாற்றம் சொல்லிட முடியும்? அதாவது இதெல்லாம் மற்ற கட்சிகள் இருக்கு அப்படின்னு தானே நீங்க கிளைம் பண்றீங்க. அப்போ உங்க கட்சி வேட்பாளருக்கு வந்து அப்போ செலவு பண்ற யார் வேணாலும் என்ன குற்றப்படி தேர்ந்தெடுத்து வேட்பாளர்களை தேர்வு செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. இந்த வேட்பாளர்கள் அவருடைய தேர்வு தவறானதுதான். அப்படி இருந்தா ஃபுல் டீட்டெயில் எனக்கு தெரியாது. சிவியரான குற்றப்பின்னணி இருக்கக்கூடிய ஒரு வேட்பாளரை ஒரு வேட்பாளராக தேர்வு செய்கிறார் என்று சொன்னால் அது வந்து அவர் மாற்றத்திற்கான எந்த முகாந்திரமும் அவர்கிட்ட கிடையாது அப்படிங்கிறது தான் நாம புரிஞ்சுக்கணும். எங்க கொலைகாரன் வச்சு என்னங்க மாற்றத்தை கொடுப்பீங்க? அவர் எம்எல்ஏ ஆகிட்டார்னா என்ன பண்ணுவாரு? கூலிப்பட வேலை பார்க்குற ஒரு எம்எல்ஏ ஆகிட்டார்னா என்ன பண்ணுவார்? இன்னும் ஃப்ரீடமா அரசு இயந்திரத்தை தனக்கு சாதகமா பயன்படுத்தி கொண்டு இன்னும் நடக்கும் அதெல்லாம். அப்போ அப்படி விஜய் வந்து ரொம்ப லேக்ஸாக இருக்காரு, ரொம்ப விஷயங்கள். அது நம்ம இன்னும் ஓப்பனாக சொல்லணும்னா விஜய் வேட்பாளர் பட்டியல் அன்னைக்கு வாசிக்கிற அன்னைக்கு தான் விஜய்க்கு தெரியும் நான் சொல்கிறேன். விஜய் வந்து எத்தனை பேருக்கு இன்டர்வியூ பண்ணாரு? எனக்கு தெரிஞ்சு ஆதவர்ஜுனா ஒரு பக்கமும் செங்கோட்டை இன்னொரு பக்கம் அவங்க பிரிச்சுக்கிட்டாங்க. ஆளுக்கு இத்தனை தொகுதி அப்படின்னு பிரிச்சுக்கிட்டு சீட்டு வழங்கினதா தான் பார்க்குறேன். செலவு பண்ண முடிஞ்ச ஆட்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க. அந்த சோஷியல் சாதி, எந்த சாதி மெஜாரிட்டி மைனாரிட்டி அதெல்லாம் அப்படிதான் இருக்குது. ஸோ அதனால் பெருசாக மாற்றம் நீங்கள் ஒரு மெஜாரிட்டியான ஒரு சமூகம் இருக்கக்கூடிய இடத்துல மாற்று சமூகத்தினருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்களா? விஜயோட பட்டியல் அப்படி இருக்கா அப்படின்னா இல்லை. அப்போ அதெல்லாம் அவர் எந்த விதமான மாற்றத்தையும் அவர் முன்வைக்கல. இளைஞர்களை ஏமாத்த தான் அவர் முயற்சி பண்றாரு. தனக்கு இருக்கக்கூடிய அந்த பர்சனாலிட்டி கல்ட் உருவாக்கி வச்சிருக்காரு பாருங்க விஜய். அந்த பர்சனாலிட்டி கல்ட் மூலியமா எல்லாரையும் ஆன்டகனைஸ் பண்ணி ஏமாத்த முயற்சி பண்றாரு. அது வந்து இளைஞர்கள் கொஞ்சம் விஜிலண்டா பாருங்க. விஜய் அண்ணா அவர் ரசிகர், அவருடைய படங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஷோக்கு போகக்கூடிய எல்லா இளைஞர்களுக்கும், விஜய் பிடிச்ச எல்லாருக்கும் அப்படி வச்சுக்கோங்க. அரசியல் என்பது நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்க போகுது. விஜய் நடிக்கிற படம் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்க போதா? கிடையாது. அது ஒரு பார்ட் ஆஃப் லைஃப், என்டர்டைன்மெண்ட். ஆனால் விஜய் அரசியல் தலைவர் என்கின்ற முறையில் அவர் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவும் நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்க போகுது. அதான எல்லா முடிவுகளும் நம்முடைய வாழ்க்கையை தீர்மானம். அந்த சென்ஸ்ல இதை பாருங்கன்னு சொல்றேன். அடுத்ததா பகுஜன் சமாஜ் கட்சி தலைவருடைய பொற்கொடி அவர்கள் வந்து ஏடிஎம்கே கூட்டணியில நிற்கிறாங்க. அவர்களுக்கு வந்து திரைப்பட இயக்குனர் ரஞ்சித் அவர்கள் ஆதரிச்சிருக்காங்க. இது பல்வேறு விமர்சனங்களுக்கு உள்ளாகி இருக்கு. அம்பேத்கரையும் பேசக்கூடிய ரஞ்சித் எப்படி என்டிஏ கூட்டணி ஆதரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எப்படி பாருங்க? இல்லை, இது வந்து ரஞ்சித் அவர்கள் திரும்ப பெற வேண்டிய ஆதரவு. நான் ஏன் அவ்வளோ அழுத்தமாக சொல்கிறேன்னா, அவங்களுக்கு வந்து அந்த படுகொலையின் மூலம், ஆம்ஸ்ட்ராங் அவருடைய படுகொலை மூலம் அநீதி நிகழப்பட்டிருக்கலாம் அப்படின்லாம் அவங்க சொல்கிற கிளைம் எல்லாம் சரியானது. ஆனால் அதுக்கான போராட்டத்தை யார்கிட்ட போய் நீங்கள் பண்ணுறீங்க? கொடநாடு கொலை வழக்குனா என்னென்ன தெரியாமல் இன்ன வரைக்கும் நீடிச்சிட்டு இருக்கக்கூடிய ஏடிஎம்கே கூட உட்காந்து உங்களுடைய கொலை வழக்குக்கு நீதி வாங்க போகிறீங்களா? இது என்ன டெண்டன்சியை டெவலப் பண்ணணும்னு சொன்னால், நார்த் இந்தியாவில் அம்பேத்கரியட் மூவ்மெண்ட்ஸை மொத்தமாக வலதுசாரியாக மாற்றியவருடைய பெரும்பங்கு யாருக்கு இருக்குன்னா, இன்னைக்கு சிராக் பஸ்வான் இருக்கார் பாருங்க, அவரோட அப்பா ராம்விலாஸ் பஸ்வானுக்கு இருக்கு. ராம்விலாஸ் பஸ்வானை போல வந்து இங்கு வந்து திரு ஆம்ஸ்ட்ராங் அவருடைய இணையர் பொற்குடியின் மூலமாக ஏற்படுத்த முயற்சிப்பதை ரஞ்சித் அவர்கள் ஆதரிக்கிறாரா என்கின்ற கேள்வியை தான் நாம வைக்கணும். ரஞ்சித்துக்கு ஆதரவா இன்னைக்கு மோகன்ஜி, டைரக்டர் மோகன்ஜி என்ன பாலிடிக்ஸ் வைக்கிறாரு? டைரக்டா அவர் வந்து தலித் வெறுப்பை கக்கிறவர். தலித் வெறுப்பு, வெறுமன சாதி வெறுப்பு மட்டும் கிடையாது, தலித் வெறுப்பை கக்கக்கூடிய மோகன்ஜி ரஞ்சித்துக்கு எப்படி ஆதரவு கொடுப்பார்? பேரடாக்ஸா இல்லையா? தலித் விடுதலை பேசக்கூடிய ரஞ்சித்துக்கு தலித் வெறுப்புடைய ஒரு நபர் ஆதரிக்கிறார்னா இது எங்கேயோ பேரடாக்ஸா இருக்குல்ல. அது எப்படி சாத்தியமாகும்? ரஞ்சித் அவர்கள் மறுஆய்வு செய்ய வேண்டும் அந்த விஷயத்துல. நான் இன்னும் சொல்லப்போனால் அந்த பொற்குடி ஆம்ஸ்ட்ராங் அவர்களும் கூட இதை ரீரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஈவன் அவங்க ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டாக தன்னை அறிவிச்சிட்டு கூட, திமுகவோட என்னால் இருக்க முடியாது, திமுக தான் எனக்கு அநீதி, ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டாக இருந்து கூட ரஞ்சித் அவர்கள் அதை ஆதரிச்சுட்டா ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. ஆனால் அவங்க இருக்கக்கூடிய இடம் இருக்கு பாருங்க, என்டிஏ அலையன்ஸ். இந்த என்டிஏ அலையன்ஸ் தான் பழங்குடி மக்களுக்கு எதிரான சட்டத்தை நிறைவேற்றி இருக்கக்கூடிய பிஜேபி. இந்த என்டிஏ அலையன்ஸ்ல இருக்கக்கூடிய பிஜேபி தான் மணிப்பூர்ல பழங்குடி மக்களை துன்புறுத்திய, நிர்வாணப்படுத்திய பிஜேபி.
கோவாவில் இவர்கள்தான் மதமாற்றம் செய்து நம்மளையெல்லாம் வந்து அடிமைப்படுத்துகிறார்கள் என்று சொல்லி கிறிஸ்துவ தலித்துகளுக்கு எதிராக தேவாலயங்களை சூறையாடிய கட்சி. மகாராஷ்டிராவில் இன்றைக்கும் இளைஞர்களை, தலித் இளைஞர்களை மறுக்கின்ற அரசியலை முன்னெடுக்கின்ற ஒரு மிக முக்கியமான பங்கை இந்த பிஜேபி செய்கிறது. அதான் நீங்கள் வந்து காங்கிரஸுக்கு போன ஒரு பேர், நல்ல பேர், ராம்ஜெத், லைக் குஜராத்துடைய இண்டிபெண்டன்ட் எம்எல்ஏவாக இருந்தார் அம்பேத்கர், அவர் சொல்கிற விஷயம். ஸோ அப்போ நீங்கள் இந்த சென்ஸ் இருக்கக்கூடிய பாஜகவோடு என்ன நியாயத்தையும் உங்களால் பெற முடியாது. அது தவறு. அந்த தவறான முடிவை இவர்கள் இருவருமே ரிவ்யூ பண்ண வேண்டியது இருக்குது அப்படிங்கிறது தான் நான் பார்க்குறேன். அதுதான் சரியானதாக கூட இருக்க முடியும். நீங்கள் ஒரு திமுக அப்போஸ் பண்ணுங்க, ஓகே, ஃபைட் பண்ணுங்க, அதெல்லாம் தப்பு கிடையாது. ஆனால் யாரோடு இருந்து பண்ணுறீங்கிற ஒரு இதன் மூலம் அவங்க என்ன மெசேஜ் கொண்டு வராங்க? பிஜேபி திரு பொற்குடி ஆம்ஸ்ட்ராங் அவர்களை இந்த அணிக்குள் கொண்டு வந்ததன் மூலமாக அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய தலித் மக்களிடம் என்ன மெசேஜை கன்வே பண்ணுறாங்க? இந்த விஷயத்தில் பாஜக கூட போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா ரஞ்சித்? ஏங்க இப்போ பொற்குடி வந்து தமிழ்நாடு முழுக்க போய் வந்து பாஜக பிரச்சாரம் பண்ண மாட்டாங்களா? சொல்லுங்க. அப்போ பாஜகவை நார்மலைஸ் பண்ணுறீங்களா தலித் மக்கள் முக்தியில்? பாஜக எந்த விதத்தில் இங்கே தலித் மக்களுக்கு நியாயமான கட்சி? எந்த விதத்தில் நியாயமான கட்சி? ஒரு 2 விஷயம் சொல்லுங்க ரஞ்சித் அவர்கள். இந்த 2 விஷயத்தில் பாஜக நியாயமா இருக்கு, அதனால அவங்க நான் தப்பு நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லுங்க. என்ன இது வந்து பொலிட்டிக்கல் ஆப்பர்ச்சுனிசம் கிடையாதா? அரசியல் ஆப்பர்ச்சுனிஸ்டிக்காக வந்து தன்னுடைய கொள்கையை வந்து நம்ம வந்து மாற்றிக்கொள்ளலாமா? தொடர் வகுப்புவாத சக்திகள் அம்பேத்கர் இந்த காலத்திலும் இருந்துச்சு. அம்பேத்கர் உயிரோடு இருந்தபோது ஆர்எஸ்எஸ் இருந்தது இல்லை. அம்பேத்கர் தன்னுடைய தேர்தலில் என்னைக்காவது காங்கிரஸுக்கு எதிராக, மகாத்மா காந்திக்கு எதிராக, ஜவஹர்லால் நேருக்கு எதிராக சண்டை கட்டிய அம்பேத்கர் போய் ஆர்எஸ்எஸோட கூட்டணி வச்சாரா? இந்து மகாசபோட கூட்டணி வச்சாரா? அப்புறம் நீங்க என்ன அம்பேத்கரையும் பேசுறீங்க? அம்பேத்கர் தீவிரமா எதிர்த்துங்க, சனாதன தர்மத்தை தீவிரமாக எதிர்த்த, நான் சனாதனி இந்துவாக மரணிக்க விரும்பவில்லை என்று சொல்லி மதம் மாறினது தான் அம்பேத்கருடைய மிக முக்கியமான ரெவல்யூஷனரி ஆக்ஷன் பேசக்கூடிய ரஞ்சித் அவர்கள் சனாதன இந்து தர்மம் தான் இந்தியா என்று பேசக்கூடிய பிஜேபியோடு எப்படி கூட்டணி வைப்பதை ஏற்றுக்கொண்டு வார்த்தைகள் சொல்ல முடியும்? அது எப்படி திமுக எதிரான ஃபைட் ஆக முடியும்? பிஜேபியும் அதிமுகவுமே ஒன்றா வச்சு பார்க்க முடியாது போது பிஜேபியை நீங்கள் நார்மலைஸ் பண்ணுறது என்னவாக விளைவுகளை ஏற்படுத்தும்னா, பிஜேபி முன்னெடுக்கக்கூடிய பாசிச தன்மைகளை சரி என்று மக்களை ஒத்துக்கொள்ள வச்சு துன்புறுத்துவதற்கு சமமானது. அந்த துன்புறுத்தலுக்கு தலித் மக்களை ஏற்புக்கு கொண்டு வர விரும்புகிறாரா ரஞ்சித் அப்படிங்கிறதா என்னுடைய கேள்வி. பொறுத்திருந்து பார்ப்போம் விஜய்க்கு எந்த மாதிரியான ஆதரவுகள் கிடைக்கும்னு விஜய் பற்றி நிறைய கருத்துக்கள் சொல்லியிருக்கீங்க. அதே சமயத்தில் ரஞ்சித் எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவுகள் எந்த நிலைக்கு கொண்டு போகணும்னு பேசியிருக்கீங்க. உங்களுடைய கருத்துக்கும் நேரத்துக்கும் நன்றி. நன்றி.